நியூசிலாண்டில் என்னோட ஒரு பிஸியான ஒரு மார்னிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போறீங்க. ஸோ பாப்பாவ எழுப்புறதே ஒரு பெரிய டாஸ்க். அவள எழுப்பிட்டு நான் குளிச்சுட்டு வந்து நானுமே வந்து ரெடியாக ஆரம்பிச்சுட்டேன். ஸோ நான் வந்து 8:30க்கு லாகின் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் ஒரு மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆயாச்சு. இன்னைக்கு கிளையண்ட் மீட்டிங் வேறு இருக்குது. ப்ரெசென்டபிளாக இருக்கணும்னு சொல்லி தான் இந்த மேக்கப்லாம் இன்னைக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளில போய் லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணிவிட்டு அப்படியே பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் தான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டே கேருக்கு நம்ம தான் லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கணும் இங்கே. ஸோ அதை வந்து பேக் பண்ணிவிட்டு அப்படியே பாப்பாவுக்கு ஹேர் எல்லாம் வந்து அழகாக வந்து வாரிட்டு அவளை டே கேருக்கு வந்து அனுப்பியாச்சு. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, மேடம் ஒரே பேட் மூடில் தான் போனாங்க. அழுதுகிட்டே தான் போனா. ஸோ அவளை அமுச்சு முடிச்சுட்டு நானுமே வந்து காஃபி போட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு அப்படியே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மீட்டிங்ஸும் வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் சைட் பை சைடு அட்டன் பண்ணியாச்சு. லஞ்ச் டைமும் வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி தாங்க ரொம்ப நாள் கழிச்சு லஞ்ச் வந்து ப்ராப்பராக நல்லா சமைக்க முடிஞ்சுது. இந்த வீக்கில் மீதி எல்லா டேஸுமே ரொம்ப டைட்டாக தான் போச்சு. ஸோ சில்லி சிக்கனும் எக் ஃப்ரைட் ரைஸும் தாங்க பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அப்படியே வந்து ஈவினிங் பாப்பாவை பிக்கப் பண்ணுற டைமும் வந்தாச்சு. அவளை போயிட்டு ஒரு 3 o'clock டே கேர்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தாச்சு. ஒரே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் தான் அவங்க டே கேரில் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து ஒர்க் கண்டினியூ பண்ணியாச்சு. பாய்.